யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டேன்னா, வரலட்சுமி நோன்பு வந்துடுத்து. ஆகஸ்ட் 16 ஃப்ரைடே அன்றைக்கி 2024 அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அன்றைக்கி ஏகாதேசி இருக்கே மாமி, அப்போது நாங்கள் என்ன இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதாவது நோன்பு பண்ணுற பொம்மநாட்டிகள்லாம் நோன்பு, அதுக்கு அர்த்தம்னா அதுக்கு உண்டான நைவேத்தியங்கள், அந்த நைவேத்தியத்தை நம்ம எடுத்துக்கிறது. இதுதான் அந்த இந்த மாதிரி நாட்கள் மேலே ரொம்ப முக்கியமே ஒழிய ஏகாதேசி அப்படிங்கிறத மறந்துடுங்கோ. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், அது தப்பு கிடையாது. அதை கிருஷ்ண பரமாத்மா அதை நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவார். ஒன்றும் அதை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அட் த சேம் டைம் அதை பண்ணாத அதாவது நோன்பு கிடையாது. இப்போ எங்காத்துக்கெல்லாம் வழக்கத்தில் கிடையாது. எங்கள் மாமியாரெலாம் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் அதை எடுத்துன்னு பண்ண முடியும். ஸோ நம்பாத்தில் அது மாதிரி வழக்கம் இல்லைன்றதுனால நம்பாத்தில் பண்ண மாட்டோம். பட் அந்த தினத்தில் சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் மட்டும் பண்ணுவோம். அந்த இதில் அது ஏகாதேசியாக இருக்கிறதுனால உனக்கு மட்டும் ஏகாதேசியாக இருக்கலாம். பிகாஸ் நமக்கு நோன்பு நம்ம இது பண்ணாததுனால நம்பாத்தில் ஏகாதேசி ஃபாஸ்டிங் இது நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். அந்த இதுக்கு ஃபாஸ்டிங்னா ஃபுல் பட்னி கிடையாது. அதை நம்ம இது பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. இன்னொன்றும் சொல்லணும், சில பேர் ஆகஸ்ட் 15 ஏகாதேசிங்கிறா, சில பேர் ஆகஸ்ட் 16 சொல்கிறா. அவாவா அது பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஏகாதேசியாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அம்பாளுக்கான நைவேத்தியமாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோதுமை ரவையை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். அது ரொம்ப ஈஸியான இது. அது அம்பாளுக்கும் நைவேத்தியமாச்சு. நமக்கு விரத நாளாக இருந்தால் அது கொஞ்சம் சாப்பிடலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பண்ணுறச்சேயே வேறு ஏதாவது சில தகவல்கள் இருந்தால் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே இந்த வரலட்சுமி நோன்புக்கு உண்டான நைவேத்தியங்கள் எல்லாம், கொழுக்கட்டை இதெல்லாம், உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை இதெல்லாம் பண்ணுவோம். பாயசம் எல்லாமே நான் லாஸ்ட் இயர் வீடியோவில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வருஷம் நம்ம வெறுமை இது மட்டும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவா நீங்கள் அதை கூட போய் பார்த்து இது பண்ணி. முக்கால் கப்பு கோதுமை ரவை, 1/4 கப்பு பயத்தம்பருப்பு. இது நல்லா கொஞ்சம் வாசனை வர வறுத்துடலாம். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1:4 லெவலில் தண்ணி வச்சு நல்லா குழச்சலாக இதை வேக விட்டுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி ஆடி மாதத்தில் வரும். சம்டைம்ஸ் இது ஆவணி மாதத்துக்கு போகும். அதாவது புதுசாக நோன்பு எடுத்துக்கிறவா ஆவணி மாதத்தில் எப்போ வருதோ அப்போ தான் எடுத்துப்பா அப்படின்னு சொல்ல கேள்வி எனக்கு. அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த லெவலுக்கு இது வறுப்பட்டால் போகிறோம். கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது, உங்களுக்கு கோதுமை ரவை பார்த்தா தெரியும். வாசனையும் கோதுமை ரவை வறுப்பட்ட வாசனை வருது. ஸோ ரொம்பலாம் இதாகணும்னு அவசியம் இல்லை. இந்த லெவலுக்கு வறுத்துங்களா. இந்த கப்பால் 1 2 3. ஸோ ஒரு கொதி வரட்டும், அப்புறம் மூடிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வாங்கிட்டு ப்ரெஷர் இறங்கினப்புறம் வெல்லம் நம்ம இந்த கப்பால் நான் 1.5 கப்லேருந்து 1.25 கப் எடுத்துக்கிறேன். நல்ல ஸ்வீட்டாக வேணுங்கிறவா 1 கப்புக்கு 2 கப்பே வெல்லம் எடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். அதே மாதிரி நிறைய பேர் என்னை அந்த 18ஆம் பேர் இதில் நீங்கள் சிரிக்கவே இல்லை, ரொம்ப டல்லாக இருக்கேன், உடம்பு தான் சரியில்லையா, மனசு தான் சரியில்லையா எல்லாம் கேட்டிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இந்த என்னோடய மூச்சியை பார்த்துட்டு என்னோட சிரிக்காத ஒரு இதை பார்த்தே நீங்கள்லாம் கேட்குறேன்.
ஆனால் அன்றைக்கி உடம்புலாம் ஒன்றும் இல்லை, மனசுக்கு அதை விட ஒன்றுமே இல்லை. காமாட்சி புண்ணியத்தில் உங்கள் எல்லாரோட ஒரு இதுலேயும் ஆக்சுவலி என்னென்னா அன்றைக்கி அந்த வீடியோ முடியறதே மணி 2:30 ஆகிடுது. ஸோ பசி வேற வந்துடுதா. ஸோ ஆனஸ்ட்லி பசி வந்தாலே மூஞ்சி அப்படியே வாடிடும் இல்லையா. ஸோ கடை முடிச்சா போகிறோன்றதில் அது மாதிரி முடித்தேன். அதே மாதிரி தான் ஆடி அமாவாசை சமையலுமே அந்த எலாபரேட் இது வந்து முடியட்டே 2:30 2:45 ஆகிடுது. ஸோ அந்த லாங் இது வந்து அதாவது லாஸ்ட்டாக பண்ணினது புளிக்காய்ச்சல் அது கொஞ்சம் வேகமாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக சாரி, நான் அது உங்கள் எல்லாத்தையும் அனுப்பி கேட்குறேன். அந்த இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சலோட வீடியோவை நான் உங்களுக்கு தனியாக ஏன்னா நான் நிதானமாக பண்ணி உங்களுக்கெல்லாம் பழகி போயிடுது. ஸோ நிதானமாக பண்ணி நான் ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் போடுறேன். ஸோ எனக்கு கடவுள் புண்ணியத்தில் காமாட்சி அனுகிரகத்தில் மனசுக்கும் ஒன்றும் இல்லை, உடம்புக்கும் ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாருடைய கன்சர்னுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ இது கொதிச்சுட்டு இதை மூடிடலாம். ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன குக்கரில் 4-5 விசில் வந்து ப்ரெஷர் வந்துட்டு பயத்தம்பருப்பும் கோதுமையுமாக நல்லா வெந்துடுச்சு. முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. ஏன்னா வெல்லம் விட்டுட்டேன்னா அப்புறம் முடிச்சுன்றோம். அது நம்ம எதில் கோதுமை ரவையும் பருப்புமா எடுத்தோமோ அந்த கப்லேயே 1 கப்பு 1.25 கப் நான் போடுறேன். இங்கே 2 கப் வரைக்கும் போட்டுக்கணும். இது என்ன கொஞ்சம் கரையட்டும். கரைஞ்சதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது நம்ம வடிகட்டி அதில் விட்டுருக்கோம். 1.25 கப்புக்கு 1/2 கப் கிட்ட நான் தண்ணி விட்டுருக்கேன். நான் அந்த அளவெல்லாம் கூட நிறைய பேர் கேட்குறேன், அதனால் சொல்லிட்டேன். 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். 1.25 கப் கிட்ட வெல்லம் போட்டிருக்கேன். இதை நல்லா கரையட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி அதில் விடலாம். கரைஞ்சதும் பார்க்கலாம். ஸோ இது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சுருக்கு. கோதுமை ரவா வெல்லம் ரெண்டுமா நல்லா சேர்ந்து கொஞ்சம் நாழி கொதிச்சதுன்னா வெள்ளத்தில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இந்த கோதுமை ரவை பயத்தம்பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியாகிக்கும். ஸோ ஒரு 5 to 7 minutes நல்லா ஒரு மீடியம் ஹையில் வச்சு கொதிக்க விடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் மாதிரி இருக்கு இல்லையா. இப்படி இல்லாமல் சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடுது. இது ஆறினா இன்னுமே கெட்டியாயிடும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இது இப்போ இறக்கி வச்சுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஒரு 10-12 முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம் 1 டேபிள் ஸ்பூன், வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி அம்பாளுக்கான நைவேத்தியமாக கோதுமை ரவா சக்கரை பொங்கல் தயாராகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் நோன்பு இருக்குது இல்லை விசேஷ நாள் அன்றைக்கி அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு இது ரெடி ஆகிடுது. ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம், சின்ன பீஸ்னால் ரொம்ப சின்ன பீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஜோரான கோதுமை ரவை சக்கரை பொங்கல் தயாராகிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எல்லாரும் எனக்கு சொல்லுங்கள். சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே சுமனசவந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே
सुमनसवन्दित सुन्दरि माधवी चन्द्रसहोदरी हेममये मुनिगणमण्डित मोक्षप्रदायिनी मुनिगणमण्डित मोक्षप्रदायिनी मञ्जुळभाषिणी वेदनुते मुनिगणमण्डित मोक्षप्रदायिनी मञ्जुळभाषिणी वेदनुते सुमनसवन्दित सुन्दरि माधवी चन्द्रसहोदरी हेममये पङ्कजवासिनी देवसुपूजिते सर्गुणवर्षिणी शान्तिनुते पङ्कजवासिनी देवसुपूजिते सर्गुणवर्षिणी शान्तिनुते जय जय हे मधुसूदनकामिनी जय जय हे मधुसूदनकामिनी आदिलक्ष्मी सदा पालय मां जय जय हे मधुसूदनकामिनी आदिलक्ष्मी सदा पालय मां सुमनसवन्दित सुन्दरि माधवी चन्द्रसहोदरी हेममये